ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமாக ஒரு அப்டேட்டுங்க. உங்கள் குடும்ப அட்டையில் இருக்கிற எல்லாரும் இகேவிசி மூலமாக கைரேகை பதிவு செய்ய வேண்டியது கட்டாயம் சொல்லியிருக்காங்க. ரொம்பவே கட்டாயம். இது வரைக்கும் கைரேகை பதிவு செய்யாதவர்களுக்கே அரசாங்கம் ஒரு சிறப்பு முகாம் வந்து நடத்த போகிறாங்க. இது வந்து எந்த தேதி நடக்க போகுது, எங்கே போய் பதிவு செய்யணும், ஏன் பதிவு செய்யணும், வேறு ஊரில் வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன பண்ணணும், எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சென்னையில் எல்லா ரேஷன் கடைகள்லையும் இந்த இகேவிசி பதிவு சிறப்பு முகாம் இன்னைக்கு நடத்த போகிறாங்க. இந்த முகாமில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா, எல்லா குடும்ப அட்டைதாரர்களும் அவங்க குடும்ப அட்டையில் இடம்பெற்றிருக்க எல்லா குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கைரேகை பதிவு செய்வது கட்டாயம் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கைரேகை பதிவு செய்யாதவர்கள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்கள் பகுதியில் இருக்க அனைத்து நியாய விலை கடைகளையும் நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு முகாமுக்கு நேரில் வந்து கைரேகை பதிவு செய்ய சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இப்போ பணி நிமித்தமாக சொந்த ஊரை விட்டு வேறு பகுதிகளில் தற்காலிகமாக வசிப்பவர்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்கலாம். அதுக்கும் அரசாங்கம் வசதி செஞ்சுருக்காங்க. பணி நிமித்தமாக வேறு பகுதியில் தற்காலிகமாக வசிப்பவர்கள் எப்போது தாங்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள நியாய விலை கடைக்கே போயிட்டு நேரில் போயிட்டு உங்கள் கைரேகையை வந்து பதிவு செய்யலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக யாரெல்லாம் இன்னும் கைரேகையை பதிவு பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக இந்த வேலையை செஞ்சு முடிங்க. ஏன்னா சப்போஸ் நீங்கள் செய்ய தவறிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்கிறதுல ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரெல்லாம் கைரேகையை பதிவு பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர் அண்ட் பீஸ்.